எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே தொடர்ந்து 5வது நாளாக துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். அக்னூர் பகுதியில் அத்துமீறிய அராஜகத்திற்கு இந்திய வீரர்கள் பதிலடி. பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்து பயிற்சி கொடுத்ததாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உலகளாவிய பயங்கரவாதத்தை வளர்க்கும் அடாவடியான நாடுதான் பாகிஸ்தான் என்றும் ஐக்கிய நாடுகள் அவையில் இந்தியா சரமாரி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஓரணியில் இருப்பதை பறைசாற்றுவது அவசியம் என்றும் வலியுறுத்தல். கேரளாவின் கோழிக்கோட்டில் வசிக்கும் 3 பாகிஸ்தானியர்களுக்கு அவர்கள் நாட்டுக்கே திரும்ப கூறி வழங்கப்பட்ட நோட்டீஸ் வாபஸ். நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் முதிய தாய், தந்தை மற்றும் மகனுக்கு வழங்கிய நோட்டீஸை திரும்ப பெற்றனர் போலீசார். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஆர்வமுடன் செல்லும் சுற்றுலா பயணிகள். பெஹல்காமில் நடத்தப்பட்டது கோழைத்தனமான தாக்குதல் என்று கண்டனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, மோதினால் சுற்றுச்சுவர் என்று எந்த பக்கம் பார்த்தாலும் தடைகள். அத்தனையையும் தாண்டி திராவிட மாடல் அரசு முன்னணியில் திகழ்வதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதுவரை தமிழ்நாடு பார்த்தது பார்ட் 1 தான். 2026 திராவிட மாடல் அரசின் 2.0 வெர்ஷன் நிச்சயம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடவும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. கடந்த ஆட்சியில் அரசு நிர்வாகம் ஊர்ந்து சென்றதாக கூறியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளி. தவழ்ந்துரும் போட்டிருக்கேன். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். தான் ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேர்டை பயன்படுத்தவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு. வார்த்தை அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது, அன்பார்லிமெண்ட் வேடாது, குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் வகையிலான காலனி என்ற சொல் இனி அரசு ஆவணத்தில் இடம்பெறாது. பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் என்றும் புரட்சி கவிஞர் எனவும் போற்றப்படும் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாள் விழா. மெரினாவில் உள்ள சிலைக்கு கீழ் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திப்பு. சட்டப்பேரவை தேர்தல், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து விவாதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கடந்த 2 நாட்களாக 2000 கனஅடியாக இருந்த நிலையில் காலை நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக உயர்வு. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியார் அணைக்கட்டு பகுதியில் குளிக்க தடை. சென்னையிலிருந்து சென்ற கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கடந்த வாரம் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே பெண் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் கணவரை நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்கி 10 சவரன் நகைகள் கொள்ளை. இரும்பு கம்பியால் தாக்கி கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை தேடும் போலீசார். உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியின் பந்தியில் சாப்பிட பன்னீர் வழங்காததால் ஆத்திரம். திருமணம் நடைபெற்ற இடத்திற்குள் மினி பேருந்தை ஓட்டி சென்று மோதியதில் 6 பேர் படுகாயம். கனடாவில் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கிறது லிபரல் கட்சி. வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதால் மார்க் கார்னே பிரதமராக தொடர அதிக வாய்ப்பு. ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட கேஸ் டேங்க் வெடி விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 70ஆக உயர்வு. வெடி விபத்தின் பாதிப்பு குறித்த ட்ரோன் வீடியோ. சீனாவின் ஹைனான் மாகாணத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள். இணைய தொடர்பை செம்மைப்படுத்தும் நோக்கில் 3வது குழு செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தம். தடையற்ற அதிவேக இணைய சேவைக்கான தனது முதல் 27 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய அமேசான். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு போட்டியாக களமிறங்குகிறது. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் லீக் போட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பிசிசிஐ திட்டம். 2028 சீசன் முதல் 94 போட்டிகளாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்.